ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பேர் ஓரை அப்படின்னு பேர். சரியா? அதாவது ஓரை என்றால் என்ன? ஓரை என்றால் ஆதிக்கம் என்று பொருள். ஓரை என்றால் ஆதிக்கம் என்று பொருள். நான் இப்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ இனி என்ன கிழமை? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அதாவது தினமும் ஒரு நாளும் சூரிய உதயம் தொடங்கி சூரிய உதயம் எப்போ ஆகும்? காலை 6 மணிக்கு ஆகும். அது கொஞ்சம் டைம் ஆகும். 5:40, 6:10 அப்படியா, 6:20 அப்படி ஆகும் இல்லையா? அந்த சூரிய உதயம் தொடங்கி ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு என்ன கிழமை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 6 to 7 செவ்வாய் ஓரை. எப்படின்னா முதல்ல எந்த ஓரை வரும்னா அன்னைக்கு என்ன கிழமையோ அந்த கிழமையின் அதிபதி இந்த ஓரையின் அதிபதியாக வருவார். இப்ப செவ்வாய்க்கிழமைனா முதல் ஓரை செவ்வாய் ஓரை அப்படி ஆரம்பிச்சு. இது 6 to 7 வச்சுங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில 6 to 7 செவ்வாய் ஓரை. அப்புறம் 7 to 8 சூரிய ஓரை. 8 to 9 சுக்கிரன் ஓரை. 9 to 10 புதன் ஓரை. 10 to 11 சந்திரன் ஓரை. சந்திரன் ஓரை. அப்புறம் 11 to 12 சனி ஓரை. 12 to 1 குரு ஓரை. 12 to 1 குரு ஓரை. 1 to 2 செவ்வாய் ஓரை. 2 to 3 சூரிய ஓரை. அப்படின்னு இது அப்படியே ரிப்பீட் ஆகும். இது அப்படியே ரிப்பீட் ஆகும். இப்போ சரஸ்வதி, நான் உங்களுக்கு ஒரு ஒரு போட்டோ அமைச்சுக்கிறேன். அந்த போட்டோவை கொஞ்சம் பார்த்துங்க. அது ஒரு டேபிளர் காலம். அந்த டேபிளர் காலம்ல எப்படி அந்த ஒரு 1 ஹவருக்கும் அந்த ஓரை மாறுது அப்படின்றதுக்கான அந்த டேபிளர் காலத்தை நான் உங்களுக்கு குறிச்சுக்கிறேன். சரிங்களா? கொடுத்துக்கிறேன். இப்போ இது நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா முதல்ல ஒரு ராசி கட்டம் நம்ம போட்டுக்கணும். சரியா? சூரியனை மட்டும் எங்க உச்சமோ அங்க போட்டுக்கணும். மீதி கட்டத்துல அந்த ஆட்சி கிரகம் அதை நம்ம போட்டுக்கணும். அதுல பம்புக்குறி இது பாருங்க. அந்த அம்புக்குறி காமிச்சா மாதிரி நீங்க வரிசையா அதை நீங்க சொல்லணும். இப்பங்க பாருங்க, கடகத்துல யாரு இருக்கிறா? ஆட்சி வீடு யாரு? சந்திரன். ஸோ அதுல இருந்து கும்பம் போகுது. கும்பத்துல ஆட்சி வீடு யாரு? சனி. அடுத்து மேல யாரு? மீனத்துல ஆட்சி வீடு யாரு? குரு. குருக்கு பக்கத்துல கீழே செவ்வாய். இதுல மேட்ச்ல கீழே செவ்வாய். அதுக்கு மேல மேட்ச்ல உச்ச வீடு சூரியன். அப்புறம் ரிஷபத்துல சுக்கிரன். அடுத்து மிதுனத்துல புதன். அடுத்து கடகத்துல சந்திரன். இந்த லூப், இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஒரு நாளைக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். சரியா? என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, ஒரு நாளின் சூரிய உதயம் ஆகும்போது அன்னைக்கு என்ன கிழமையோ அந்த கிழமையினுடைய அதிபதி தான் முதல்ல வருவாரு. உதாரணத்துக்கு புதன்கிழமைனா புதன்கிழமை காலையில முதல் ஓரை 6 to 7 புதன் ஓரை வருவாரு.
அப்படின்னு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதுல வந்து எந்தெந்த ஓரைகள்லாம் வந்து சுப ஓரை, எந்தெந்த ஓரைகள்லாம் அசுப ஓரை அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எது எதெல்லாம் வந்து அசுப ஓரை அப்படின்னா, சூரியன், செவ்வாய், சனி ஆகியவைகள் வந்து அசுப ஓரைகள். எது எதெல்லாம் வந்து சுப ஓரைகள்? சந்திரன், புதன், குரு மற்றும் சுக்கிரன் இவைகள் எல்லாம் வந்து சுப ஓரைகள். அதாவது அசுப ஓரைகள்ல அசுப ஓரைகள்ல வந்து சுப காரியங்களை தவிர்த்தல் நல்லது. சரியா? அசுப ஓரைகள் எது? சூரியன், செவ்வாய், சனி இந்த ஓரைகள் வந்து சுப காரியங்கள். ஒரு கல்யாணம் பண்றது, ஒரு வீடு குட்டணும் போறது, அப்புறம் ஒரு ஒரு கோயில் கும்பாபிஷேகம், இந்த மாதிரி வந்து சுப காரியங்களை தவிர்த்தல் நல்லது அப்படின்னு வந்து நம்ம 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 வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்த ஓரையில எந்த வேலை செஞ்சா சக்சஸ் ஆகும், இந்த செயலை செய்யலாமா வானாவா அப்படின்ற விஷயத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கவும்.